அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஜேஜே பேரடைஸ் பேர்ட்ஸ் தமிழ் சேனலில் பேர்ட்ஸ் பற்றின வீடியோஸ், அதாவது ஃபின்ச்சஸ், பட்ஜீஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்கடைல், ஸ்பேரோஸ் பற்றின வீடியோஸ் நிறையவே இருக்குது. எங்கள் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஃபின்ச்சஸ், பட்ஜீஸ் வளர்க்குற நிறைய பேருக்கு அடுத்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் எந்த வெரைட்டி வளர்க்கணும்னு யோசிப்பாங்க. அதாவது ரிங் வெரைட்டி வளர்க்கணுமா அல்லது நான் ரிங் வெரைட்டி வளர்க்கணுமான்னு யோசிப்பாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எது செட் ஆகும்னு உங்களால் டிசைட் பண்ண முடியும். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் ரிங் வெரைட்டி அல்லது நான் ரிங் வெரைட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட கண்ணை சுற்றி ஒயிட் கலரில் ரிங் இருந்தால் அந்த பேர்டு தான் ரிங் வெரைட்டியை சேர்ந்தது. அப்படி இல்லாமல் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட கண்ணை சுற்றி ஒயிட் கலரில் ரிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பேர்ட் நான் ரிங் வெரைட்டியை சேர்ந்தது. பொதுவாக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட கேரக்டரை பொறுத்தளவில் நான் ரிங் வெரைட்டியை விட ரிங் வெரைட்டி பேர்ட்ஸாக அக்ரெசிவாக இருக்கும். ஸோ ரிங் வெரைட்டி பேர்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட சவுண்டை பொறுத்தளவில் ரெண்டு வெரைட்டியோட, அதாவது ரிங் வெரைட்டி, நான் ரிங் வெரைட்டியோட சவுண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு காஸ்ட்டு. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் நான் ரிங் வெரைட்டி பேர்ட்ஸோட விலையை விட ரிங் வெரைட்டி பேர்ட்ஸோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ரிங் வெரைட்டி பேர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் அதிகமான பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ரெண்டு வெரைட்டி பேர்ட்ஸோட மியூட்டேஷன் வெரைட்டியை பார்த்தீங்கன்னா அதோட கலருக்கு தக்கபடி அந்த விலை அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் கேஜ் செட்டப். நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் ரெண்டு வெரைட்டிஸ்க்குமே, அதாவது ரிங் வெரைட்டி, நான் ரிங் வெரைட்டி, ரெண்டு வெரைட்டி பேர்ட்ஸுக்குமே ஒரே சைஸில் கேஜ் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு செப்பரேட் ப்ரீடிங் கேஜ் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 2 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரத்துக்கு கேஜ் சைஸ் போதுமானது. அதுபோல் கேஜில் ப்ரீடிங்காக நீங்கள் வைக்கிற அந்த பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸோட சைஸும் ரெண்டு வெரைட்டிஸ் பேர்ட்ஸுக்குமே, அதாவது ரிங் வெரைட்டி, நான் ரிங் வெரைட்டி, ரெண்டு வெரைட்டிஸ் பேர்ட்ஸுக்குமே ஒரே சைஸில் செட் பண்ணால் போதும். தென் நெஸ்டிங் மெட்டீரியல். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் ரிங் வெரைட்டி பேர்ட்ஸுக்கு முட்டை வைக்க நெஸ்டிங் மெட்டீரியல் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். தென்னம்பாலை, தேங்காய் நார் அல்லது காஞ்ச புல் இதையெல்லாம் நீங்கள் கேஜுக்குள்ளே வச்சாலே அதுவாக எடுத்து நீங்கள் கேஜில் செட் பண்ணியிருக்கிற பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸில் கொண்டு போய் கூடு கட்டி முட்டை வைக்கும். பட் நான் ரிங் வெரைட்டி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அப்படி இல்லை. அதாவது நீங்கள் நெஸ்டிங் மெட்டீரியல் அதுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் கேஜுக்குள்ளே இருக்கிற சீட் மிக்ஸில் அந்த வேஸ்டாக இருக்கிற சூரியகாந்தி விதையோடைய தொலி, தென் கேஜுக்குள்ளே இருக்கிற பேர்ட்ஸோட உதிர்ந்த முடி, இதையெல்லாம் தன்னோட ரெக்கைக்குள்ளே வச்சு நீங்கள் கேஜில் செட் பண்ணியிருக்கிற பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸில் கொண்டு போய் வச்சு அதில் முட்டை வைக்கும். தென் மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் ரெண்டு வெரைட்டிஸ் பேர்ட்ஸ்லையுமே மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ரீடர்ஸ்டையோ அல்லது நம்பிக்கையான பெட் ஷாப்லேயோ கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டு வெரைட்டிஸ் பேர்ட்ஸ்லையும் மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் கன்ஃபார்மாக கரெக்டாக சொல்ல முடியும். மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ எங்கள் சேனலில் ஏற்கனவே அப்லோட் ஆகிருக்குது. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. தென் ஃபுட்ஸு. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் ரெண்டு வெரைட்டிஸ்க்குமே நீங்கள் ஒரே மாதிரியான ஃபுட்ஸை கொடுக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலும், சீட் மிக்ஸ் கொடுத்தாலும், ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் ரெண்டு வெரைட்டி பேர்ட்ஸுக்குமே நீங்கள் ஒரே டைப்பில் கொடுக்கலாம். எங்கள் சேனலில் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸை கொடுத்தா அது விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோடாக இருக்குது. அதனுடைய லிங்க்கும் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் ரிங் வெரைட்டி பேர்ட்ஸ் அக்ரெசிவாக இருக்கிறதுனால நீங்கள் நான் ரிங் வெரைட்டி பேர்ட்ஸை குறைஞ்சது 6 மாதமாவது வளர்த்து பழகினதுக்கு அப்புறம் ரிங் வெரைட்டி பேர்ட்ஸை வளர்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோடு பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். தேங்க்யூ.